அஸ்ஸலாமு அலைக்கும். சிடிஎன் யூடியூப் சேனல் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? சுடிதாரோடைய பேண்ட் எப்படி வெட்டுறதுங்கிறத முழுசாவே நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். இது முழுசா உங்களுக்கு ஃபுல்லாக சுடிதாரோடைய பேண்ட் டாப்ஸு லைனிங் துணியும் சுடிதாரோட டாப்ஸும் எப்படி வெட்டுறதுங்கிறத கரெக்டாக வெட்டி வெட்டுறேன் பாருங்கள். லைனிங்கை நல்லா 2 இதாக மடிச்சுக்கோங்க. ஊசி வந்து கம்பல்சரியாக குத்திக்கிறணும். அளவு சுடிதார் அளவு எடுத்து தைக்கிறது அது ஒரு டைப்பு, அளவு சுடிதார் வாங்கி தைக்கிறது அது ஒரு அளவு. ஆனால் இது வந்து என்னென்னா அவங்க மெஷர்மெண்ட் அப்படியே இருக்கும். நீங்கள் அளவு சுடிதார் வாங்கினீங்க அப்படின்னீங்கன்னா, இல்லை உங்கள் சுடிதாரே நீங்கள் தைச்சிங்கன்னா கூட என்ன அளவு இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் உயரம் கூட்டினா கூட்டிக்கலாம், சைடு லூஸ் வைக்கணும் வச்சுக்கலாம், ஹேண்டு என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் இதை சரிப்படுத்திக்கலாம். இல்லை இதே அளவு போதும் அப்படின்னீங்கன்னா இதேமாரி நீங்கள் வெட்டிக்கோங்க. நான் எப்படி வெட்டுறேன் மார்க் பண்ணுறேங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா நீவிடுங்க. சேமாக வச்சுக்கிட்டு அளவு சுடிதார் வந்து சுருங்கலாக இருந்துச்சுன்னா அதை நீவிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க, ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதே ஆம்குள் அளவு சுடிதாரில் எங்கெங்கே இருக்கோ அங்கேக்குள்ளே தையல் தும்பு கூட கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. 2 ஸ்கேல் மார்க்கு, ஷோல்டர்லேருந்து ஒரு மார்க்கு, சைடு தும்பு பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தள்ளி ஒரே ஒரு மார்க் அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. அதே அளவில் கரெக்டாக மார்க் பண்ணணும். கீழே வந்து ஒரு 1.25 இன்ச்சு வச்சு சைடு தும்பை மார்க் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. 1.5 இன்ச்சு அதிகம் தான், 1.25 போதும் உங்களுக்கு. கழுத்து மார்க்கு, கழுத்து சேம் அதே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு வச்சு ஒரு பெண்டு கொடுத்துக்கோங்க. அளவு சுடிதாரோட ஒரு 4 இன்ச்சு 3.5 இன்ச்சு லைனிங் துணி கம்மியாக வெட்டிக்கோங்க. எங்கே மார்க் பண்ணிங்களோ அதே மார்க்கில் அப்படியே நீங்கள் அப்படியே வெட்டிக்கலாம். இது பேக் நெக்கு, இப்போ ஃப்ரண்ட் நெக்கை பார்த்துக்கோங்க. சேம் அப்படியே வச்சு அதே மினிக்கு ஒரு மார்க்கு. சைடு ஓப்பனுக்கு வந்து கொதவு போடுறேன், அந்த ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு கொதவு போட்டுக்கோங்க. தைக்கையில் நீங்கள் தேடிக்கிட்டு தெரியணும், அதனால் வெட்டையிலே நீங்கள் ஒரு கொதவு போட்டுட்டிங்கன்னா தைக்கையில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஊசி பின் எடுத்துருங்க, எடுத்துகிட்டு உரமா வச்சுருங்க. இப்போ சுடிதாரோடைய துணி எடுக்கிறேன். சுடிதார் சென்டரில் வந்து ஒரு பார்டர் வந்துருக்கு.
ஃப்ளவர் வந்திருக்கு. பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஃப்ளவர் நேராக வர்றனால அதுக்கு தகுந்த மாரி தனித்தனியாக தான் நீங்கள் வெட்டணும். சுடிதாரோட அளவு வந்து மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. லைனிங் தேவையில்லை, அளவு எடுக்கலை. நான் உங்களுக்கு இப்போ அளவு பார்க்குறேன், பார்த்துக்கோங்க. 39 இன்ச்சு இருக்குது. 40 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு கூட வைக்கணும், போதும். 2 இன்ச்சு வச்சிங்கன்னா ரொம்ப இறக்கமாகி போயிடும். இது சென்டரில் உள்ளது. இது ஒரு மடக்கி வச்சு இது ரெண்டையும் சென்டராக வச்சு ஒரு ஊசி குத்து போட்டுக்கோங்க. சென்டராக கனெக்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு 2 ஊசி எடுத்து அது நகலாமல் இருக்குது, அது அப்போ தான் கழுத்துக்கிட்ட கரெக்டாக சென்டரில் உட்காரும். வச்சுட்டு இது பூ வந்து கீழேருந்து மேலே பார்க்குற மணிக்கு இருக்கும் அந்த பூ. அதனால் பேக்கை வந்து இதை ஃப்ரண்டை வெட்டிட்டு இங்கிட்டும் தனித்தனியாக தான் வெட்டணும். ஒன்றா வெட்டினா தலைகளை மாறிக்கிறோம். அதனால் ஃப்ரண்ட்டை நீங்கள் வெட்டிக்கோங்க. இந்த பூ ஃப்ளவர் கரெக்டாக வர்ற மணிக்கு. சுடிதாருக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் பூ கரெக்டாக இருக்கணும், பேக்லேயும் கரெக்டாக மேலே ஏறி இருக்கிற மணிக்கு இருக்கும். சில சுடிதாரை மறந்தாப்பில் தைச்சிருவோம், அது கீழே ஃப்ரண்டில் மேலே இருக்கும், பேக்கில் தலைகளை கீழே இருக்கும். அதனால் வெட்டும் போதே நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். கைக்கு வெட்டையிலையும் அந்த ஃப்ளவர் வந்து பூ வந்து மேலே ஏறி தான் இருக்கணும், கீழே தொங்கி இருக்கும் சில பேர் வெட்டையில். அப்படி இருக்கக்கூடாது. பக்கத்தில் எப்போவுமே ஊசி 4-5 ஊசி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒரு ஊசி பின்ன குத்திட்டிங்கன்னா அந்த துணி நகலவே நகலாது. கழுத்தை சேமாக வெட்டிக்கலாம், அப்படியே ஒரே மினிக்கு முன்ன பின்ன வெட்டாமல் ஒரே அளவாக வெட்டிக்கலாம். இப்போ முண்டா வெட்டையில் ஒரு நூல் கூட வச்சுக்கலாம், ஏன்னா தைக்கையில் அது கழிஞ்சு போகிறது தான். சேமாக இருந்தால் சரி வராது, அதனால் ஒரு நூல் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன வெட்டி வச்சுக்கோங்க. உயரத்தை கரெக்டாக வச்சுட்டு இப்போ உயரத்தை வந்து கரெக்டாக வச்சு வெட்டி விட்டுறணும். ஃப்ரண்ட் அளவு கரெக்டாக வெட்டிட்டோம். இப்போ ஹைட்டு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அளவு சுடிதார் 39 இருந்துச்சு, நம்ம 40 வைக்கணும், ஒரு 1.5 இன்ச்சு கூட கனெக்ட் பண்ணி. லேசாக அந்த இடத்துல கொஞ்சம் கிராஸாக மேலே ஏற்றி வெட்டணும். இது சைடில் வந்து 2 சைடு கொஞ்சம் ஏந்தலாக இருக்கணும், இல்லாட்டி கீழே 2 சைடும் தொங்கிடும். அதனால் கொஞ்சம் மேலே கிராஸாக வெட்டிட்டிங்கன்னா தைச்சி மடிக்கையில் கொஞ்சம் 2 சைடுமே தொங்காத அளவுக்கு இருக்கும். அதனால் லேசாக கிராஸாக வெட்டிடுங்க. ஃப்ரண்ட் வெட்டியாச்சு. இப்போ அடுத்து பேக்கு. நம்ம முதல்ல சொன்ன மணிக்கு பூ வந்து சரியாக வர்றதுக்காக தனித்தனியாக வெட்டுறோம், இல்லை அப்படின்னா ஒரே மணிக்கு வெட்டிப்படலாம் ஃப்ரண்ட்டும் பேக்காகவுமே. இதில் ஃப்ளவர் பூ இருக்கனால ரெண்டுமே மேலே ஏந்தி வெட்டுறதுனால அதை தனித்தனியாக நம்ம வெட்டியிருக்கு. அதுவும் இல்லாமல் கை 3/4 துணி ரொம்ப கம்மியாக இருக்கிற துணினால்
கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் இதை வெட்டணும். லைனிங்கும் துணி இருக்காது, துணி இருக்கிறதுலே தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால் இதை ஒன் சைடாக ஒதுக்கிட்டு போகிறேன். 3/4 கை அதில் எடுக்கணுமேங்கிறதுக்காக. இந்த சைடு ஜாயிண்ட்டை போட்டு நம்ம கை எடுத்துக்கலாம். த்ரீ ஃபோர்த்து இல்லைனாலும் இந்த கைக்கு ஜாயிண்ட் வராதனால வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இப்படி எடுக்கணும். இது பேக்குக்கு நம்ம அளவு எடுக்கிறோம். அதே மணிக்கு 40 இன்ச்சு. ஆமாம். அதே மணிக்கு லேசாக கிராஸாக வெட்டிடணும் கீழே. அளவு சுடிதார் என்ன அளவு இருக்கோ நீங்கள் அதே மணிக்கு வரும். நம்ம இப்படி போட்டு வெட்டினோம்னா எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இப்போ நம்ம கழுத்து உடைய தைக்கையில் அந்த ஒரு பாலம் கொடுத்து தைக்கிறதுக்காக அந்த வெட்டி வச்சுருக்கோங்க. வெட்டி வச்சிட்டிங்கன்னா தைக்கையில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன பாலம் வெட்டி வச்சுக்கோங்க. அந்த நேரம் வெட்டிக்கிட்டு இருந்தோம்னா உங்களோட டைமிங் மிஸ் ஆகும், வேலை கெட்டு போயிடும். இதுனா உங்களுக்கு அப்படி கிடையாது. நம்ம வெட்டி வச்சிட்டோம்னா தைக்கையில் ஈஸியாக வச்சிடலாம். ஃப்ரெண்டும் பேக்குமாகவே பாலத்தை வெட்டி வச்சுக்கோங்க. சும்மா ஒரு துணி போதும். 2 துணி 3 துணிலாம் கொடுத்தா ரொம்ப கனமாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும், கழுத்து அழுத்தம். பாலம் கொடுத்தாம தைக்காம தான் தொங்கிடுங்க, ஒரு மாதிரியா நல்லா ஃபினிஷிங் இருக்காது. அதனால் ஒத்த துணி கொடுத்தாலே அம்சமாக இருக்கும். அதே மணிக்கு பேக்கு ஃப்ரண்ட்டுக்கும் 2க்குமே கையோடு வெட்டி வச்சு விட்றணும். வெட்டி வச்சு துணியை எங்கே கீழே போட்டுறக்கூடாது. மீத துணியை பத்திரமாவே வச்சு போடணும். தைச்சி முடிஞ்சது தான் தூக்கி போடணும். சப்போஸ் எதுக்காக தேவைப்படும், ஒரு துணி மிஸ் ஆகிடுச்சுன்னா, அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் வெட்டி கீழே எதையுமே போட்டுறாதீங்க. தைச்சி முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் தூக்கி போடுங்க. எல்லாமே பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கோங்க. சுடிதார் வெட்டி முடிஞ்சோடனே பூராத்தையும் ஒன்றா வச்சு கட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் தைக்கையில் ஓப்பன் பண்ணி தைச்சிக்கோங்க. அங்கிட்டு தூக்கி போட்டிங்கன்னா துணி மிஸ் ஆகிரும். அப்புறம் மறுபடியும் நம்ம அதை தேடணும், இல்லாட்டி துணி வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ 3/4 நம்ம கை வெட்ட போகிறோம். துணி ரொம்ப சிக்கலான துணி. ஆனால் அவங்க 3/4 தான் கேட்டிருக்காங்க கஸ்டமரு. அதனால் இருக்கிற துணியில் நம்ம எப்படியாச்சும் ஜாயிண்ட்டை போட்டு கூட அந்த கையை நம்ம உட்கார வைக்கணும். அரை கை போடவே மாட்டாங்க அந்த கஸ்டமர். அதனால் 3/4 மட்டும் தான் அவங்க போடுவாங்க. சென்டராக ஒரு ஜாயிண்ட் வந்துடும். 3 துணி தான் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு துணிக்கு நம்ம எப்படி இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு ஜாயிண்ட் போட்டு தான் ஆகணும். அதில் கரெக்டாக 3 துணி தான் இருக்குது. 4 துணி வேணும், 3 துணி தான் இருக்குது. இருக்கிற பிட்டை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி 3/4 கையை எடுத்துக்கிடணும். இதுக்குமே பூவை உட்கார வைக்கணும் நீங்கள், கீழேருந்து மேலே வர மினிக்கு. சுடிதாரை பொறுத்தளவுக்கு பூ ஹேண்டாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சுடிதாருடைய பாட்டம்ஸ் பேண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாம் இருந்தாலும் சரி, பூ கம்பல்சரியாக பார்த்தே ஆகணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கேட்குறேன். இல்லாட்டி ஃபோன் நம்பர் வச்சு உள்ளே இருக்குது. நீங்கள் எல்லாம் ஏதாச்சும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். டவுட்னா ஃபோன் அடித்து கேளுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஏதாச்சும் ஒன்று இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். சுடிதார் யாரும் தைக்கணும் வெட்டணுங்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த இதை ஷேர் பண்ணி விடுங்க. அளவெடுத்து தைக்கிறது எப்படிங்கிறத அடுத்த இதில் நான் இன்ஷா அல்லாஹ்
இடையில அடுத்த வீடியோவில் நான் போட்டு விட்றேன் உங்களுக்கு. கரெக்டாக 1 இன்ச்சு தான் வச்சுருக்கேன் கை மடக்கிறதுக்கு. தையல் தும்புக்கு 1/2 இன்ச்சு, 1 1/4 இன்ச்சு சைடு. கை கொதவு போட்டுக்கோங்க. எங்கெங்கே மடக்கிறோமோ அங்கே கொதவு போட்டுக்கிட்டிங்கன்னா தைக்கையில் ஈஸியாக இருக்கும். கொதவு போடாமல் எந்த வேலையும் பார்க்காதீங்க. முதல் வேலை கொதவு, 2வது ஊசி குத்து, டீஸ் கட்டி. மார்க்கு கம்பல்சரியாக இருக்கணும். இந்த பார்த்தீங்களா, அந்த 4வது துணி, அது ஒரு சின்ன ஜாயிண்ட் போட்டிங்கன்னா நெட்டாக உட்கார வச்சுக்கலாம். அவங்களுக்கு சுடிதார் போடும்போது அந்த ஜாயிண்ட்டே தெரியாது அவங்களுக்கு. கையை பொறுத்தளவுக்கு நீங்கள் 2 ஜாயிண்ட் போட்டிங்கன்னா அது தெரியாது. சில சுடிதார் துணி அதிகமாக இருக்கும், சிலது கொஞ்சம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். எல்லாத்துலேயுமே நம்ம தச்சு பழகிக்கிறணும்ல. துணிகளை பூரா ஒன்று சேர்த்து வச்சு கட்டி வச்சுக்கோங்க. மெயினு வெட்டினதை துணியை பூரா ஒன்று சேர்த்து வச்சு சுருட்டி நீட்டாக கட்டி அழகாக வச்சுக்கிட்டிங்கன்னா தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.